நீங்கள் லூக்கா 8:43 ஒரு ஆள் படிங்க. லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து, கவனிக்கிறீங்களா? ஆசிகளை எல்லாம் வைத்தியர். எத்தனை பேரு ஆஸ்திய அந்தஸ்த பணத்தை வைத்தியர்களுக்கு கொடுத்தவங்க எங்க இருக்கிறீங்க? கை வைத்துங்க பாப்போம். எத்தனை பேர்? எத்தனை பேர் வியாதி நிமித்தமாய்? எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் பணத்தை வீட்டை இழந்திருக்கிறீர்கள்? நான் திரவிய மருத்துவமனை இருக்கும்போது ஒரு அறையில் நான் ஜெபம் பண்ண போனேன். ஒரு சகோதரனை மண்டை பிளந்து உள்ள போய் இருக்கிறது. 12 வருஷமா அவன் போகாத மருத்துவமனை கிடையாது. அந்த சகோதரிடத்தில் கேட்கும் போது அவள் சொல்லுகிறாள், வீடெல்லாம் இழந்துட்டோம், எல்லாம் போயிட்டு, ஒண்ணுமே கிடையாது, உயிர் மாத்திரம்தான் இருக்கிறது, நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வியாதி நிமித்தமாய்? இங்க பாருங்க, இந்த சகோதரி பெரும்பாடு நிமித்தமாய் எல்லாம் இழந்தாள், மொத்தத்தை இழந்தாள். எல்லாம் இழந்து ஒண்ணுமே இல்ல, அடுத்து வைத்தியனுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல. அப்படி இங்க சிலர் இருக்கிறீர்கள், எல்லாம் இழந்துட்டீங்க, ஒண்ணுமே இல்ல. இனி இழக்க இருக்கிறது ஒன்றே ஒன்று, கர்த்தர் கொடுத்த ஜீவன் மாத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொல்லுகிற தேவன் அல்ல, விட்டு கொடுக்கிற ஆண்டவரும் அல்ல. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த கிரவுண்டில் வந்திருக்கிற, அந்த மைதானத்தில் வந்திருக்கிற, உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் மரித்து போன ஆண்டவரே இல்ல, உயிருள்ள தேவன். அந்த அம்மா இயேசுவை நம்பிக்கையோட வந்து, எல்லாம் போச்சு ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு வந்து தொட்டாள், விசுவாசத்தில் தொட்டாள், அவள் விடுதலையாக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. நீங்க என்னென்ன இழந்தீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டாயம் அவர் 2ஆய் கொடுப்பார்.